இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவேன்னா இன்னைக்கு நான் பிளேடு போட்டிருக்கேன். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க. Hey guys, welcome back to our channel and welcome back to Sunday Samurai. இது ஸ்டைலா? Of course. நான் இன்னும் ஸ்டைலா. Welcome back to another episode of Sunday Samurai. அப்படி சொல்லலாம் நினைச்சேன். என்னாச்சு நாக்குல? பண்டா. இந்த வாய்ஸ் எனக்கு கேட்ட மாதிரியே இருக்கு. ஐயோ இங்க இருக்கு இங்க வர மாட்டேங்குது. இதுக்கு பேர் வாந்தி. அதுக்கு பேரு கழுதை. ஞாபகம் வந்துருச்சு. கழுதை கணக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சின்மயி, அப்புறம் நயன்தாரா கிட்ட கரெக்ட் கொண்டு அவங்க எருமைன்னு சொல்லிருப்பாங்க. நீ அதை சின்மைன்னு மாத்திட்ட. இவ்வளவு அழகா இருக்க எருமை நான் பேர் வச்சிருக்காங்க. வெரி பேட். இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவேன்னா இன்னைக்கு நான் பிளேடு போட்டிருக்கேன். நீ எப்பவுமே பிளேடு தான் போடுவ. இல்ல நீ போடுற பிளேட மேட்ச் பண்றதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். நீ என்ன அசிங்கப்படுத்தும் போது ஒருத்தங்க ரொம்ப சிரிக்கிறா. தனியாவே அவளுக்கு காசு கொடுத்து நான் அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் கம்ப்ளீட்லி இக்னோர் பண்றேன். சோ இன்னைக்கு சண்டே சம்மரியில ஒரு டிஷ் திருடி வச்சிருக்கேன். நான் அதாவது டிஷ் திருடி வச்சிருக்கியா? இல்ல பார்த்து வச்சிருக்கேன். அந்த டிஷ் பண்ண போறோம். அது பேசிக்கலி என்னன்னா பன்னீர் ஸ்டஃப்டு பேர் மாதிரி. அது பன்னீர் ஸ்டஃப்டு. ஏனுங்க ஆபீசர் புரட்ட விடுறீங்க? பன்னீர் ஸ்டஃப். இது ஸ்டைல் இல்ல பைத்தியங்களா? அந்த பன்னீர் விட்டுட்ட அப்படின்ற மாதிரி நான் ராம்னு கூப்பிட வேண்டாம். ரைட்லா ரைட். சோ பேசிக்கலி வந்து பார்த்தனா அது பார்த்து வச்சிருக்கேன். என்னன்னா பேசிக்கலி பார்க்கணுமா? சோ ஓகே गाइस, வா பன்னீர் ஸ்டஃப்டு ஒரு பிரெட்ல ஒன்னு பண்ண போறோம். அது வந்து செம்மையா இருக்கும். அது பன்னீர் ஸ்டஃப்டு. ஆக்சுவலா நானுமே அந்த இமேஜ் பார்த்தேன். இமேஜ் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. சோ நாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கறோம். சோ நீங்களும் கண்டிப்பா வந்து எங்க கூட சேர்ந்து இந்த வீடியோ கம்ப்ளீட்டா ஒரு வாட்டி பாத்துருங்க. அண்ட் அகைன் ஒரு வாட்டி வந்து எங்க கூட சேர்ந்து அதை வந்து குக் பண்ணுங்க. நீங்களும் நாங்களும் அப்படியே சேர்ந்து சமைக்கிற மாதிரி மண்ணுக்குள்ள மண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே ட்ரை பண்ண போறோம். சோ செஞ்சு எப்படி இருக்கு? செஞ்சு சூப்பரா இருக்காங்க. உண்டு நல்ல மழை பெஞ்சு சூப்பரா இருக்கும். அட கன்றாவியே. செஞ்சி ஊர். ஆமா செஞ்சி ஊர். செஞ்சில இருந்து பாக்குறவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இல்லனா செஞ்சில இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. சோ ஓகே ஓ ஜானுவா நீயா கீர்த்தின் கூப்பிடலாம். இல்ல வேஸ்டான்னு கூப்பிடாம கேக்கட்டா? ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை வருமா? இல்ல கீர்த்தின்னு கூப்பிடாம தீன்னு கூப்பிடலாமா? மூர்த்தியா அப்படின்னு கூப்பிடலாமா? ரைட் விடு. சோ அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பிரெட்ல ஒண்ணு பண்ண போறோம். பட் செம்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணி பார்க்கணும். அது வந்து அது அந்த ரெசிபியை வந்து நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கே செம்ம ஃபீல் ஆச்சு. சோ ஆர்வமா அதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? குக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து என்ன ஜோக்கு ஃபன்னு செம்ம மேட்டர் ஒன்று இருந்தாலும் இன்னைக்கு சண்டே சமையல ஒரு முக்கியமான ஒரு கதையை நான் சொல்ல போறோம். என்னன்னா நான் சொல்ல மாட்டேன். இல்ல அது என்னன்றது சொல்லிதான் ஆகணும். என்னன்னா அது வந்து ஆக்சுவலா நாங்க திருப்பதி போற vlog வீடியோ நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தாச்சு. ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. கிட்டத்தட்ட நாங்க வீட்ல இருந்து கிளம்பி ஒரு 2 மணி நேரம் நகைச்சுவை பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் சீரியஸான டாபிக் பேசக்கூடாது. நான் சீரியஸா பேசுவேன். ஏன் தெரியும்ல, நான் ஒரு ஆக்டர். ஓ அப்படியே எப்பத்துல இருந்து? ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குமே. எனக்கு தெரியாது. வீட்ல இருந்து கிளம்பி 2 மணி நேரமா டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்து வீட்டுக்கு வர்ற அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து இன்னைக்கு சண்டே சமரியில நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்காக தான் காத்து நகரேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 100 மில்லியன் ரீச் பண்ண போறோம். ரொம்ப கிட்ட இருக்கும். சலா சங்காத்துருவேன். போலாம். மினி ஜெராக்ஸா? மினி ஜெராக்ஸ் இல்ல, ஸ்கூல் டைம்ல அதனால பண்ணி நீ பாஸ் ஆன. இல்ல நான் ரொம்ப நல்ல பையன். புக்கே எடுத்துட்டு போய்வாரு. வாயமுறா குரங்கு. என்னோட ஸ்கூல் டீச்சர் என்னோட பிரின்சிபல்லாம் என்ன வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடணும்னு இருக்காங்க. சோ என்னால அந்த மாதிரிலாம் ஓபனா எல்லாம் உண்மையை சொல்ல முடியாது. ஆனா அப்படி யாருமே ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட பேசவே இல்லையே. இத பார்த்துட்டு பேசுவாங்க. ஏய் பேயில போமா. முன்னெச்சரிக்கை நிவாரணம். சோ இந்த ஒரு பிட் பேப்பர் நான் வச்சிருக்கேன். இதுல எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நான் எழுதி வச்சிருக்கேன். இத அப்படியே ஃபாலோ பண்ணனும். அப்படியே ஃபாலோ பண்ணுமா? அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க. இத வச்சு யார் எடுத்துக்கணும்? இப்போ நீ எடுத்துக்கணும் சாவு. கர அது இருக்கட்டும். உன் அங்கிள தூக்கி நீ என்ன சாவடிச்சிட்ட தள்ளு. நீங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நான் வந்து என்னைக்கு டிசைட் பண்ண பிரெட்ல டிஷ்ஷே பண்ண கூடாதுன்னு, பட் இதுக்கு மெஜாரிட்டி பிரெட் தேவையில்ல. இந்த ஒரு பிரெட்டுக்கான தாய் குலமே. நீ வெளிய போய் இந்த பிரெட்டும் கிடையாது பண்ணு கிடையாது. என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம்.
அம்மா வந்து பயந்துட்டாங்க ஸோ எங்களோட சமையலை பார்த்து. சப்போஸ் அது நல்லா இல்ல அப்படின்னா அம்மா நம்பிக்கை இல்லைல்ல, நீங்க வந்து இந்த அது என்ன இருக்குது, நம்ம எங்க போனோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கும்போது அம்மா நீங்க என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க, கேவலமா இருக்கேன்னாங்க. அதை விட்டு சாய் குக்குடா வந்து நான் பண்ணி தர மாதிரி இல்லைன்னு சொன்னீங்களேம்மா, நீங்க இப்படி பண்ணலாமா? நீதான் பண்ண போறியா? ஆமாமா, நான் தான் செஃப், சீஃப் செஃப், அசிஸ்டன்ட். ஓ அப்படியா விஷயம்? என்னமா போனா போதுன்னு ரெக்ரூட் பண்ணேன். ஆமா நான் செய்யல. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. இவ்வளவு சீப்பா போட்டுட்டு நீ அஸ்டன் நான் பயப்படுவேன். கொஞ்சம் கொழுப்பு உனக்கு கொழுப்புல. இதுதான் ingredients. நீங்க 2 பேரும் செய்யுங்க. நான் ஏய் இதெல்லாம் ஒரு மேட்ரு, தப்பா மேட்ரு. நீ அசிஸ்டன்ட் பண்ணுவா, இந்தா அசிஸ்டன்ட் பண்ணு. பல்லே ஆலியா நீ. ஏதோ பாசம்னு எழுதிருக்கா, இந்தா. ஐயோ சினுங்கிறானே. பாசம் இல்ல, பேசன். பேசன்னா சக்தி. ஐயோ இல்ல, நான் சக்தி அடக்கில வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? இதான் பேசன். அடிக்காத தற்குறிப்பேல. பேசன் பேசன் நீ சொல்லுமா, எங்க அம்மா தெரியும். பேசன்னா கடலை மாவு. 2 பேரும் என்ன பண்ணுங்க, என்ன சொன்னா உங்க சீஃப் கெஸ்ட் கூப்பிடுவாங்க, தெரிஞ்சவங்க கூப்பிடுவாங்க. நீங்க வாய்ப்பில்லை ராஜா. சொல்றது முன்னாடியே வாய்ப்பு இல்ல, இது சுத்தமா வாய்ப்பே இல்ல 2 பேருக்கும். சரி டக்குனு குக்கிங் ஆகும், உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நான். பாய். இது என்ன இப்படிதான் செஃப் குக் பண்ணுவாங்க. இப்படிதான் நிஜமா நான் குக் பண்ண போறேன் இன்னைக்கு. சோ ஸ்டார்ட் பண்ணா டக்குனு ஒரு பவுல் எடுங்க. பவுல்னா என்ன தெரியுமா? அடிவேர் தான் பவுல். பவுல் மூமெண்ட் கேள்விப்பட்டிருக்கியா? டப்பா பாத்திரம் எடுத்துவா. என்ன பவுல் வேணும்? உண்டு. சரி நானே பண்ணிக்கிறேன், நீங்க ஒரு ஹெல்ப்பர் கொடுங்க தவிர போங்க. இரு ஃபாலோ பண்ணிட்டு போ. நான் வரணும் ஒரு ஞாபகம் இருக்கா? எல்லாம் வந்து பேசுங்க, ஞாபகப்படுத்தாத. கொண்டே உருவேன். ஃபைன் சைனீஸ் குசின் சாப்பிட்டது இல்லைன்னா சொல்லுங்க, ரெசிபி நான் சொல்றேன். செருப்பு திருடுறியா? அடியில போய் காலை விளையாடுமா செருப்பு திருடிட்டு இருக்கா. பொருள் ரெசிபி வேணும்னா அந்த வீடியோட லிங்க் நாங்க கொடுக்குறோம், அந்த வீடியோ போய் பாருங்க. ரொம்ப நேரமா சொல்றேன் தவிர போல்தாடா, போல்தா बोलता बोलता क्या बोलता तू बोलता मैं बोलता कौन बोलता बोलता क्या बोलता மெண்டலா இருக்கு. लोग बोलता मेंटल बोलता ये बोलता ऑलवेज बोलता ஆல விடுற சாமி. நானே எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ். சரி இப்போ என்னன்றது சொன்னேன்னா கொஞ்சம் அதான் சொன்னல, பன்னீர் ஸ்டஃப்ட் பிரெட் பேக். பிரெட் பேக்னு சொல்லணும், பிரெட் ஆர் வரணும். மூடு. ஓகே, ஆல் செட். எனக்கு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன், அதுக்கு அப்புறமா கரம் மசாலா, சாட் மசாலா. நோ முத்துனா ரைட், தெரிஞ்சிச்சு எனக்கு ரெசிபி எப்படி வர போகுது, எல்லாம் என்ன நடக்குது. டீஸ்பூன் நான் போட்டி வர கேட்டேன். வா நீ வாய் திறக்கற, நீ திறக்கற யார் பண்ணாங்க டீ பிடிக்காது. எல்லாம் வந்துச்சு. இப்போ நம்ம நிஜமாவே ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க 2 பேரும் நிஜமாவே நான் வெளியே அனுப்புறேன். அளவு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா, சால்ட், அதுக்கப்புறம் வறுத்து அரைச்ச ஜீரா பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் கசூரி மேத்தி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா கடலை மாவு, தயிர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். பேசிக்லி இந்த லம்ப் எல்லாம் இருக்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பன்னீர் எடுத்துட்டு பன்னீர் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பன்னீரில் தான் அந்த மசாலா நல்லா ஊறணும் எனக்கு. ஸோ பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வெங்காயம், கேப்சிகம், தக்காளி, இது 3 போட்டுக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு இந்த 3மே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes மேரினேட் ஆகிறதுக்கு விட்டுடலாம். ஸோ அந்த பக்கம் அது வந்து மேரினேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சு. கரகாட்டக்காரன் ஆயா பூனா வடகரி திருப்பரங்குன்றம் ஜமல் ஜமாலே ஜமலு ஜமலு. ஸோ வந்து அங்கே அது மேரினேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். ஸோ இப்போ வந்து இந்த பிரெட்டை நம்ம வச்சு ஃபன் பண்ண போகிறோம். இது எனக்கு அப்படியே ரவுண்டாக வெட்டித்தாடே. ஏதோ நான் நிஜமா இப்ப நீ சாப்பிடுவேன்னு எதிர்பார்க்கலடி. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். திருட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சு கொடுத்தப்பறம் சாப்பிட மாட்டேன், வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு. நீ சாப்பிடமா செஞ்சு கொடுத்தா நான் சாப்பிடுவேன். சார் பத்திரி ரைடு வாட்சா பத்திரி சி. ஏதோ இப்படியே பண்ணிட்ட. அசால்ட்டடா. கர ஒன்று பண்ணி வச்சோம்னா அதுவும், அதுக்கப்புறம் சின்னது பண்ணோம்ல இதுவும் ஒரு பேர். இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுவோமோ அத்தனை பேர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இன்னும் நிஜமா டென்ஷன் பண்றடா நீ. ஒரு பிரெட் வாங்குறதுக்கு அவங்க அப்பா அம்மா எவ்வளவு உட்கார். கிரிட்டு
பட்டரை வந்து மெல்ட் பண்ணி அதை லைட்டாக அப்படியே தடவுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 2 மட்டும் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கே பயமா இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை டேஸ்ட் பண்ணோம், வேற லெவல் டேஸ்ட். சீரியஸா நம்பவே முடியல என்னால. இதை மட்டும் பண்ணி நம்ம சப்பாத்திக்குள்ள வச்சு சாப்பிட்டுக்கலாம், பிரெட் நோட்ல வச்சு சாப்பிட்டுக்கலாம், அப்படியே கூட சாப்பிடலாம். வெரி நைஸ், அமேசிங் டேஸ்ட். நவ லெட்ஸ் டு தி ஆனர். ஆக்சுவலி இதை போட்டு வெறும் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி அதை வச்சு அப்படியே கூட சாப்பிடலாம். பேக் பண்ணணும்னு கூட இல்லை, அவன் ஃப்ரீயாவே இதை பண்ணலாம். எவன் ஃப்ரீயாக்கா? போன ஜோக்கே போன டைட்டிலே அதுதான், அதனால விட்டுரு. மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ச்சி விடுவேன். आ गई माल आ गया பார்க்கவே செம்மையா இருக்கு. ஐயோ ஆர்வம் போட்டு அடிக்குதுனே. இத சாப்பிடுறது எனக்கு ஆர்வமா ஆர்வம் அடிக்கல, நான் தான் அடிக்கிறேன். அடிப்பேன். ஆமா அடிப்பேன். எப்படி அடிப்பேன்? எப்படி அடிச்சனா? Let's taste it now. ஃபர்ஸ்ட் நானே டேஸ்ட் பண்ணலாம். நாங்க வெளிய தான் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். டாமினோஸ், KFC, மெக்டானல்ட்ஸ் எல்லாரும் எப்போ வந்து எங்களை செஃப்பா கூப்பிட போறீங்க? குசும்ப பத்தியாடா? அவ்வளோ தப்பா இருக்கும். செமையா இருக்குக்கா. நான் குண்டு நீ சாப்பிட்டு விரட தான் இருக்கேன். ஐ எப்படி தங்கோல வேற லெவல்ல இருக்கு. நிஜமா வேற லெவல். டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறுபடியும் எங்க கூட சேர்ந்து நீங்க பண்ணுங்க. மா எப்படி என் மேக்கிங்? எது எப்படி என் மேக்கிங்? இல்ல உங்க மேக்கிங். வாங்க ஆண்டி, வாங்க ஆண்டி. வாங்க. சாரி, ஆனா ஒரு பெண் தான் இருக்க முடியல. ஆண்டி வாசனை இருக்க முடியல ஆண்டியால. அவன் லேபிள் லைட் கட்டிட்டு தான் ஆண்டி இருப்பாங்களா? ஏன்னா இது வாலிப வயசு. வயசு கம்மியாயிடுச்சு ஆண்டிக்கு லேபிள் லைட் கட்டினது. 14 வயசு வந்து மயிலே இதோ உங்களுக்காக சுடுது. 2 பேரும் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு அடுத்து கண்டிப்பா நீங்க சொல்லணும். நாங்க ஜட்ஜ் இது டேஸ்ட் பார்த்து நாங்க சொல்றோம். அங்க டேஸ்ட் பாருங்க. என்ன இது சைக்கிளுக்கு காத்தடிக்குது? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு பன்னீர் டிக்கா தோத்துரும். செம்ம டேஸ்ட். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஆதியான நீங்க இத மாதிரி ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. சீரியஸா சூப்பரா இருக்கு. சரிங்கோ. என் மேக்கிங் தப்பா போகல. இது பேர் என்ன? பன்னீர் ஸ்டஃப்ட் பேக்டு பிரெட். அவங்களெல்லாம் கஷ்டப்பட வேண்டாமா, நான் சொல்லி தரேன். பிரெட்ல ஓட்டையில பன்னீர். யார் சாமி இவன்? ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னு புரியுதாமா? புரியுதா? நான் மறுபடியும் சொல்லவா? பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, பேசிக்கலி சாயந்தரம் சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் சுமாரா தான் இருந்தது, அதை விட நல்லா இருக்கு அப்படின்றாங்க. அது நைட் அந்த இட்லின்னு ஒண்ணு ஏதோ சாப்பிட்டாங்களாமே, அது வாந்தி வாந்தியா வருதா என்ன ஆன்ட்டி? சிம்ரன்ஸ் என்னடா இது? நல்லாதான் இருக்கு. இட்லி சூப்பரா இருக்கு. இட்லி சும்மா நாங்க நம்மள போட்டு வர்றாங்க. அப்போ ஃபுல்லா நான் மட்டும் தான். ஆண்டி என் உயிரை கொடுத்துருக்கேன் ஆண்டி. நான் பாட்டி வேணாம் பாருங்க. 2 பேரும் தான் நல்லா தான் பண்ணி பிரெட்டை கட்டு தின்னதான் செஞ்சாங்க. நான் தான் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். என் குழந்தைங்க எனக்கு ஹெல்ப் ஹலோ, பண்ணுவாங்க. உன்னோட பிரெட்டுக்கு ஓட்டை போட்டு கொடுத்தது யாரு? ஆமாண்டி, உன் ஓட்டையில தான் எல்லாம் நல்லா இருக்கு. கண்டிப்பா. அம்மா நீங்க எல்லாம் சிரிக்கூடாது. நீ ஒரு 40+ அடல்ட்டா நடந்துக்கோமா. ஸோ இங்க இருந்த மீதி பிரெட்ல வந்து நாங்க ரிஸ்க்லாம் பண்ணாம அப்படியே பண்ணியும் சாப்பிடுறோம். இது என்னன்னா, இந்த ஸ்டஃபிங் சூப்பரா இருக்கு, பிரெட் சூப்பரா இருக்கு, மயனீஸ் சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம கிணறு பண்ணி தான் சாப்பிடணும்னு இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன காயின் மாதிரி பண்ணி அதுலயும் ஸ்டஃப் வச்சு மேல சீஸ் வச்சு சாப்பிடலாம். அப்புறம் வெறும் பிரெட் சாண்ட்விச் மாதிரி கூட சாப்பிடலாம். அப்புறம் வெறும் பிரெட்டே சாப்பிடலாம். ஆண்டி ரொம்ப நேரமா எடுத்துட்டு இருக்கீங்க ஆண்டி. எப்பதான் எடுத்து முடியலாம்?
நான் இப்ப பேர் சூட்டுறேன் உண்டு. இதுக்கு பேர் வந்து சிலோன் பீஸா. ஏன்னா சிலோன் பரோட்டா இப்படிதான் இருக்கும். சிலோன் பீஸா நல்ல ஐடியாடே. நம்ம சிலோன் பீட்சா வந்து கூடிய சீக்கிரம் நம்ம கடையில போடுறோம். நீங்க உங்க கடையில போட்டீங்கன்னா கொஞ்சம் கிரெடிட்ஸ் கொடுங்க. ராம்வித் ஜானு சிலோன் பீட்சா அப்படின்னு. அடியில பை. உண்டு. உனக்கு இந்த சின்ன வயசுலலாம் இந்த பயம் உண்டா? உண்டு. எனக்கா வந்து நானும் இப்படியே பார்த்து வளர்ந்துருக்கேன். எனக்கு என்னன்னா அவன்னா வந்து வெடிச்சிடும், ஸோ அதை வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் வளர்ந்துருக்கேன். நீ எப்படி? நானும் அப்படிதான். நான் அவன் மட்டும் இல்ல, மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எதை பார்த்தாலும் பயப்படுவேன். அப்படியா? மிக்ஸினோட எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு சொல்றேன். சின்ன வயசுல ஹால்ல, நம்ம வீட்டுல ஹால்ல வந்து எல்லாரும் அப்பா அம்மா வச்சிருங்க வைக்கலாம். சின்ன வயசுல என்னன்னா நான், அப்பா அம்மா மாமா எல்லாரும் வந்து ஹாலில் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம். நான் வந்து ரொம்ப ஆர்வமா எனக்கு மிக்ஸி போட்டே ஆகணும், எனக்கு அந்த அளவுக்கு ஆர்வமா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், மிக்ஸி எடுத்துட்டு போய் நான் ஸ்விட்ச் போர்ட்ல மாட்ட போனேன். குடும்பமே நான் வந்து கொலை பண்ண வந்துட்டாங்க. ஏன்னா நான் வச்சது பொம்மை மிக்ஸி, அதுக்கு சொல்ல போனேன். நீ மட்டும் இல்லடே, எங்க அண்ணனும் கொஞ்சம் அப்படிதான். இந்த பைக்கை நோண்டுறது, லைட்டை கழட்டி மாட்டுறது, இந்த பாய்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அப்படிதான் போட. எனக்கு தெரியல, ரொம்ப வியர்டா இருக்கீங்க. கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. இப்படியும் நாங்க பண்ணிருக்கோம். வெறும் டோஸ்ட்ல வந்து மின்ட் மயனீஸ், அந்த பன்னீர், சீஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்றோம். எல்லாம் ஒரு 4 டிஷ்ஷை செஞ்சுட்டு எல்லாத்தையும் தவறு அப்படி நீ சொல்லக்கூடாது. நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இதுக்கு பேரு நம்ம BOOPன்னு வச்சிருக்கோம், சென்சார். சோ இதுவே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பிரெட் மேல வச்சு ப்ரோப்னு வச்சிரணும். அப்படிதாங்க, அவ்வளவுதாங்க. ஐயோ செஃப்லாம் பார்த்தேன். சாரி டெய்லி ஒரு பீர் குடிச்சா எப்படி நல்லா இருக்கும். டெய்லி ஒரு மோர் குடிச்சா எப்படி நல்லா இருக்கும். மோர் தான். ஜோக்ஸ் அப்பாடு இதெல்லாம் நல்லா ஃபன் பண்ணுவோம். பட் எங்களோட திருப்பதி vlog ஒன்று நாங்கள் போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா கீர்த்தி ஸ்ரதா சேனல்ல ஒரு திருப்பதிக்கு நாங்கள் ரோட் ட்ரிப் போன ஒரு vlog ஒன்று போட்டிருப்போம். அன்னைக்கு வந்து நடந்தது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ரொம்ப அதை பற்றி பேசிக்க வேண்டாம், ரொம்ப வந்து அது நம்ம என்னங்கிறது இன்டெப்த் டீட்டெயில் போக வேணாம் அப்படின்னு யோசிக்கிறோம். நிறைய சேஃப்டி ரீசன்ஸ் அந்த மாதிரி காரணத்தால. பட் ஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கியூரியஸாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சு, அவ்வளோ கோவமா, அவ்வளோ சண்டை, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க. ஸோ மேலோட்டமா என்ன நடந்தது அப்படிங்கறத மட்டும் நாங்கள் சொல்றோம். வீட்ல தனியா ஒரே ஒரு சின்ன பொண்ணு இருக்கறா. நடந்தது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். நீங்க அவளை ஹராஸ் பண்றீங்க, அபியூஸ் பண்றீங்க, சரி சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டே இந்த பொண்ணு பின்னாடியே ஓடி போயிட்டு சார் அவனை விடுங்க சார், அவனை விடுங்க சார்னு கேட்டிருக்கான். அவன் முணங்குறான் அப்படின்னு முணங்கிட்டு இருக்கான். இப்படி புடிச்சு இப்படி இழுத்துட்டு இருக்காரு. அவன் இப்படி இருக்கான்.